வணக்கங்க, இது டிசைனர் துர்கா. இந்த சேனலில் எனக்கு ஸ்டிச்சிங்கை பற்றி தெரிஞ்ச எல்லா நாலேஜையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளவுஸோ சுடிதாரோ ஒன்று மேலே ஒன்று போட்டு 2, 3 அந்த மாதிரி சேரை கட் பண்ணும்போது எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒன்றை கட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோ சுடிதாரோ லைனிங் வந்து கட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா 2 பீஸ் மட்டும் 2 பீஸாக வெட்டுங்க. இதை விட அதிகமாக வெட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் இந்த முதுகு ஏரியாவிலாம் அந்த ஃபோல்டிங்கில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும், ஒரு புள்ளி அளவு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி நேராக போட்டுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. நம்ம வந்து இந்த ஷோல்டரில் மட்டும்தான் நம்ம வந்து அங்கங்கே ஆட்டாமல் இருக்கணும். ஸோ ஷோல்டர் வந்து 5 இன்ச் வருது இவங்களோடது. ஒரு 1/2 இன்ச் சேர்த்து தையலுக்காக விட்டுட்டு 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். இதை மட்டும்தான் நம்ம செக் பண்ணிக்கணும் ஒன்று மேலே ஒன்று போட்டு வெட்டும்போது. ஏன்னா அந்த ஷோல்டர் வந்து முன்னாடியோ பின்னாடியோ வசஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம கை மேலே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஷோல்டரும் கலந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இதை மட்டும் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு வரைஞ்சிக்கலாம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வெட்டின கட் பண்ண பீஸ் வந்து பேக் சைடு மட்டும் மேலே போட்டிருக்கேன், ஃப்ரண்ட் சைட் போடல. இது வந்து பேக் நெக்கு. ஃப்ரண்ட் நெக் வந்து இதிலேருந்து 1.25 இன்ச் மேலே வருது. ஸோ அதை மட்டும் ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் நெக் தான் கட் பண்ணணும், பேக் நெக் கட் பண்ணிடக்கூடாது. பேக் நெக் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் நெக் வந்து கீழே இறங்கிடும். ஸோ அதை கவனமாக பார்த்துக்கணும். ஷோல்டர் கட் பண்ணும்போது நல்லா கையை வச்சு அழுத்தி பிடிச்சிக்கோங்க, இல்லைனா ஒரு பின் பண்ணிக்கோங்க. நெக் வந்து உங்களுக்கு எல்லாமே ஷேப் தான் வருதா, இல்லை நான் இதே ஷேப்பில் தான் தைக்க போகிறீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு சிலது வந்து பா நெக்கு இல்லைனா டிசைனர் நெக் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த நெக் பீஸை கட் பண்ணால் வச்சுட்டு நம்ம கேன்வாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா நாச்சையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இது வந்து வெஸ்ட் சைடு, இது ஹிப் சைடு, இதெல்லாம் வந்து நாச் போட்டுக்கலாம். நாச் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து எவ்வளோ ஸ்டிச்சிங்காக விட்டுருக்கோம் தையல் அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் பண்ணிட்டால் போதும், ஒரு பீஸ்க்கு ஒரு சைடு மட்டும் பண்ணால் போதும். ஒரு பீஸில் மட்டும் பேக் நெக் வந்து கட் பண்ணிக்கலாம், ஒரு பீஸ் வந்து ஃப்ரண்ட் நெக் அப்படிங்கிறதுனால. இதுவுமே நெக் ஷேப் வந்து கரெக்டாக வரல அப்படின்னா கரெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்லீவில் வந்து ஆர்ம் ஹோலை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம், குடஞ்சி எடுக்கிறது. உங்களுக்கு வந்து சுடிதார் கட் பண்ண தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில், பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பேக் சைடு வந்து டாட் இருக்குது. ஸோ டாட்டும் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பின்னாடி சைடு மார்க் பண்ணணும். ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன வேலை என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு பெரிய சைஸ் ஊசியோ இல்லை இந்த மாதிரி காம்பஸ் மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க. இந்த சைடில் குத்தி அந்த சைடு எடுத்தோம் அப்படின்னா அந்த ஓட்டை வந்து நல்லா தெரியும். அதில் மார்க் பண்ணிக்கலாம். துணியும் டேமேஜ் ஆகாது. ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் லைனிங்கில் வரைஞ்சி வச்சிட்டோம் அப்படின்னா தைக்கும்போது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வேலையான மாதிரி இருக்கும். இப்போ இந்த பிஸ்கட் கலரில் வேலை முடிஞ்சுது. அடுத்தது இந்த க்ரீன் கலர் மெட்டீரியலில் மேலே இருக்கிற பீஸ் வந்து பேக் சைடில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேக் நெக் ட்ரா பண்ணியாச்சு. இந்த டாட்டும் மார்க் பண்ணிக்கிறேன் நான். அந்த கோடு வந்து கொஞ்சம் கிராஸாக போச்சு அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, தைக்கும்போது வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கலாம். இதே மாதிரி சைடில் நம்ம சீம் அலவன்ஸ் விட்டுருப்போம், அதையும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி வரைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 பீஸ்லேயுமே முன்னாடி பின்னாடி 2 பீஸ்லேயுமே ஒரு சைடில் வரைஞ்சா போதும். திரும்பவும் சொல்கிறேன், இந்த டிசைனுக்கு வந்து பா நெக் வைக்கலாம். இது ஃப்ரண்ட் பீஸில் வந்து கையை குடஞ்சி எடுத்துக்கலாம். ஆம் ஹோல் பகுதி இது வந்து எஃப்னு போட்டு, எஃப்னா ஃப்ரண்ட் சைடு வந்து எஃப்னு போட்டு மார்க் பண்ணிக்கலாம். இதில் தெரியும் ஆக்சுவலாக இதில் வந்து பின்னாடி டாட் வரைஞ்சிருக்கிறதுனால பேக் சைடு இது ஃப்ரண்ட் சைடு இது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். ஒரு சில இதில் வந்து டாட் வராதில்லை. அந்த டாட் வராத பீஸ்லையெல்லாம் நம்மளுக்கு வந்து எஃப்னு போட்டு மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ என்னென்னா அளவு எடுத்து எழுதி வச்சுருக்கிற நோட்டில் வந்து இந்த மாதிரி எடுத்து அளவு எடுத்து எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா செக்கிங் சொல்லி லாஸ்ட்லாம் வந்து செக் பண்ணுறதுக்காக ஒரு சில அளவு எடுத்து வச்சுருப்பேன். 1/4 செஸ்ட்டு, 1/2 வெஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஆர்ம் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி அளவு எடுத்து எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த டைம் அந்த கஸ்டமர் கொண்டு வரும்போது அளவு சுடிதார் தேவையில்லை. இந்த அளவு வச்சே நம்ம கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிடலாம், செக்கிங்கும் பண்ணிக்கலாம். ஏதாவது ஆல்ட்ரு சொன்னாலும் இதுலேயே மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி
செஸ்ட்டோட அளவு வந்து பாதியில் இந்த ஆம் ஹோல் இருந்து அந்த ஆம் ஹோல் ஸ்டிச்சிங் வரைக்கும் கொஞ்சம் இழுத்து பிடிச்ச மாதிரி அளந்து பாருங்கள். அதுதான் செக்கிங் அளவு. கடைசியாக நம்ம சுடிதார் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த அளவு வருதான்னு பார்த்துக்கிட்டா போதும். இந்த 2 அளவும் வெஸ்ட்டும் ஆஃப் செஸ்ட்டும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தைக்கிற சுடிதார் கண்டிப்பாக ஃபிட்டிங்காக இருக்கும். டாட் இருக்கிற சுடிதாரில் எப்போவுமே பின்னாடி திருப்பி போட்டு டாட் இருக்கிற சைடில் போட்டு நம்ம அளவு எடுத்துக்கணும். அப்போ தான் டாட்டுக்கு வந்து அளவு கலைக்கிற கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட் சைட் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சுருக்கு வரும். ஆம் ஹோலும் அதே மாதிரி தான். ஷோல்டர்லேருந்து ஆம் ஹோல் ரவுண்ட் வரைக்கும் நம்ம வந்து இழுத்து பிடிச்சி அளவு எடுத்துக்கலாம். அப்போ ஆம் ஹோலில் ஜாயின் பண்ணுற டைமில் நம்ம அந்த செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மறக்காமல் கேளுங்க. நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கண்டிப்பாக நான் போடுறேன்.